ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்றதுக்கு மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டிஃபிகல்ட்டி தான் ஆட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என் கூட வந்து கசினும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஹாய் மக்களே, என் பேர் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரானி 1 ஆட போகிறோம். ஸோ உங்களுக்கு கிரானி 2 வேணும், இல்லைனா வேறு ஏதாவது கேம் வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, எந்திரிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு கிரானி விளையாடுறது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. சரி, இந்த கிரானி நம்ம என்ன பண்ணிட போகுது, வாங்க போகலாம். அது என்ன பண்ணும், அது பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிடணும். ஆமாம், இப்போண்டா சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கனால ரொம்ப பக்காரமாக இருக்கு. ஆமாம். ஓகே மக்களே, நம்ம நேராக வந்து இங்கே போயிடலாம். எனக்கு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு இப்போ நல்லா தெரியல, ஆனால் பரவாயில்ல, பார்த்துப்போம். ஓகே மக்களே, விஞ்ச் ஹேண்டில் வேறு லெவல். சீவர் எஸ்கேப் முதல் வீடியோலே பண்ண வேணாம்டா. நம்ம முதல்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈஸி எஸ்கேப் பண்ணலாம். இதை நம்ம அங்கே போட்டு கிரானி இங்கே வர வச்சிடலாம். இந்த சென்சிட்டிவ் வேற ஒரு பிரச்சனையா வேறுடா. ஐயோ, இது வேறையா பொண்ணு. ஓகே, வேறு லெவல். இப்போ கிரானி வந்து லூஸ் மாதிரி இங்கே ஓடி வந்துடும். நம்ம அப்படியே தீல போயிட்டு மேலே போயிட்டு விஞ்ச் ஹேண்டில் போட்டுடலாம். இங்கே வேறு பெல் இருக்கும்ல. ஓகே, நம்ம இந்த பக்கம் போகலாம் மக்களே. ஓகே, புக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. ஸோ அங்கே விஞ்ச் ஹேண்டில் போட்டுடலாம். ஓகே, விஞ்ச் ஹேண்டில் போட்டு எப்பவுமே ஹேமர் தான் கிடைக்கும். சில நேரத்தில் இன்ஜின் பார்ட் கூட கிடைக்கும் உனக்கு. ஹேமர் வேணும், அப்போ தான் டோர் எஸ்கேப் பண்ண முடியும். டோர் எஸ்கேப் ஹேமர் கண்டிப்பாக தேவை. கோடு, மாஸ்டர் கீ, அப்புறம் இன்னைக்கு சொன்னேன்ல இன்ஜின் பார்ட்ரா. நம்ம கார் ஸ்கிப் தான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேணாம், டோர் எஸ்கேப் தான் ஈஸி. டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, கன் பார்ட் அங்கே ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே வாங்க, அதை எடுத்துன்னு போய் இந்த ஓகே ஸ்பெஷல் கீ. ஸ்பெருக்கு மீட் ஆக்கணும். ஐயப்பா, இந்த கிரானி வேற முந்தி கூட பேட்டரி எல்லாமே எடுத்துச்சு. கார் எஸ்கேப் என்னது, கார் கீ என்னது வேணும். நம்மளுக்கு என்ன, இந்த கிரானி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, எங்கே போச்சு? ஸ்பார்க் பிளக். வருதுடா. ஓகே, கிரானி வேறு நம்மளை பார்த்துருச்சு. இப்போ நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும், இல்லைனா கிரானி நம்மளை வந்து கிடச்சிச்சு. பேட்டரி பார்த்தாச்சு. ஆமாம். ஸோ முதல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்குது மக்களே. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிரானியை வந்து இங்கே போட்டுடலாம். வந்து ஓகே வந்தாச்சு. ஸோ ஏன் இப்படி பக் ஆகுது, கன்றாவே பக் ஆகுது. வெயிட் பண்ண. ஸோ ஓகே மக்களே, இப்போ கிரானி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ எப்படியோ இங்கே பார்த்து அடிச்சிருமா நம்மளை, அடிக்காதில்ல. ஓகே, க்ளோஸ் பண்ணு. என்னை மன்னித்து விடு கிரானி, நீ இப்போ போக போகிற. ஐயோ, இன்ஜின் பாட்டை வேறு நான் உள்ளேயே போட்டுட்டேனடா. சென்சிட்டிவிட்டி ரொம்ப கொடூரமாக இருக்குடா, கன்றாவியாக இருக்குடா. ஸோ வாங்க நம்ம தீல போயிட்டு. ஓகே, கிரானி இஸ் நவ் கோன் ஃபார் 2 minutes. சரி வாங்க, நம்ம இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம். ஸோ கிரானி இஸ் நவ் கோன் ஃபார் 2 minutes போட்டுருச்சுல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இந்த இன்ஜின் பாட்டை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். எனக்கே தெரில, இந்த மாதிரி தான் டிசைட் பண்ணோம். டோர் எஸ்கேப் பண்ணலாம். டோர் எஸ்கேப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எந்த இடம் பார்க்கல அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு இடம் இருக்கும், இந்த இடம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஓகே ஸ்பார்க் பிளக் வேற லெவல். டோர் எஸ்கேப்புக்கு கார் கீ மட்டும் கிடைக்கணும் இப்போ. ஆமாம், ரெஞ்ச் வேணும். ரெஞ்ச் பேட் லக் கீ. ஓகே, இந்த ஸ்பார்க் பிளக் மட்டும் நம்ம தீல போய் போட்டு வந்துடலாம் மக்களே. இப்போ நமக்கு வந்து விரெஞ்சு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை விரெஞ்சு கேசோலின்லாம் வேணும் மக்களே, இன்னும் நம்ம நிறைய வேணும்.
ஸோ அதெல்லாம் எங்கே கிடைக்க போகுதுன்னு நான் இன்னுமே தெரில. சரி ஓகே வாங்க. கன்ஃபார்மாக வேணும். ஸ்பைடர் இடத்துல நிறையா வாட்டி இருக்கும். நமக்கு ஸ்பெஷல் கீ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீட் கண்டுபிடிக்கணும். மீட் வாட்டர்மெலன் போடு. வாட்டர்மெலன் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இந்த கிச்சனை நம்ம அப்புறம் வந்து பார்த்துப்போம். நம்ம இப்போ வந்து வாட்டர்மெலனை போட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்ன கன்றாவே இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கே போயிடலாம், ஸ்பெஷலுக்கு எடுத்து ஸ்பைடர் எடுத்து போயிடலாம். ஓகே மாஸ்டர் கீ மக்களே, மாசு டோர் எஸ்கேப் தேவை. ஆமாம் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிடலாம் வாங்க. ஏய் வெயிட் பண்ணு, ஸ்பெஷல் கீ இங்கே தான்டா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீ என்ன எஸ்கேப் பண்ண போகிற? எனக்கும் தான் தெரில. ஸோ ஸ்பைடர் கீ அங்கே போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஓடி போயிட்டு ஸ்பைடர் கீன்ற பாருங்கள், ஸ்பெஷல் மாஸ்டர் கீயை வந்து அங்கே போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆமாம் ஸ்பெஷல் கீயை வந்து நம்ம எடுத்துகிட்டு என்னடா என் வாய் இப்படி கொள்ளுது. இனி நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பைடர் எடுத்து போகலாம். புக்கு நம்ம தீல பார்த்துட்டோம்ல, நம்ம எடுத்து ஆஹா ஐயோ இது என்ன இந்த பக்கம் வருது, இப்படிலாம் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு கூட பார்க்கலையரா. இப்படி இங்கே மட்டும் வந்துச்சுன்னா நம்ம காலி. ஓகே இதை இங்கே வந்து போட்டுடலாம். கிராணி வரல, அது வராது, இங்கெல்லாம் அது இருக்கு. ஸ்பைடர் இப்போ நான் ஸோ ஸ்பைடரை வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். ஸோ ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிச் பண்ணிட்டு நம்ம வந்து பேர்ட் சீட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். பேர்ட் சீட் நம்ம கிடச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல, I'll take it. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரானி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். ஸோ இந்த பேர்ட் சீடை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா போடலாம். இது ட்ரிக் இல்லைடா, ஆமாம் ட்ரிக்கு தான். ஆனால் ஆக்சுவலாக கிளிச் இல்லை. கிளிச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போது கிரானியை வந்து நம்ம பெட்டில் வந்து வேணால் கிளிச் பண்ணிடலாம் தெரியும்ல, அந்த மாதிரி நான் இப்போ பண்ணல. இப்போ வந்து இது வந்து இந்த பிளாங்க்ஸ் வந்து உடச்சிரும். ஐயோ டே லூசு பிடிச்ச கிராணிடா அது, இதுக்கு தாண்டா அதுக்கு மூளையே இல்லை. நான் கிராணி பாரு அதுவா அதோட பொருளை தள்ளி விட்டுட்டு அதுவா அங்கே நின்றுருக்கு. லூசு பிடிச்ச கிராணிடா. இப்போ பாருங்களேன், ஐயோ என்னத்த சொல்ல. இப்போ என் பேர்டு சைடு வேறு போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது. சரி ஓகே இன்னொரு ஐட்டம் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து போட்டுடலாம். ஏதோ ஒரு ரேண்டம் ஐட்டம். அடுத்த தடவையாவது வந்து இந்த கிராண்டி லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. தூக்கிட்டு போய் வேற எங்கேயாச்சும் போடுறணும். இன்னும் அந்த இடத்த உடச்சு இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே நின்றுருக்கு கிராணி. என்ன நடக்குதுங்க, இவ்வளோ நேரமெல்லாம் நின்றுக்கூடாதே இல்லை. அது வேற மாதிரி ஸ்பான் ஆயிட்டு வந்து. சரி இப்போ நமக்கு ஒரு பொருள் மட்டும் வேணும்டா. ஏய் அப்பா இங்கே தான் ஏறிக்கானப்பா. கார்கி போடு. கார்கி எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ வெப்பன் கீ தான் வேணும். வெப்பன் கீ இருந்தால் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் சரி ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே போய் போட, அப்போ தான் கிராணி அதுக்குள்ளே போகும். உள்ளே போனால் டிக்கியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கார் டிக்கியில் ஓகே இந்த கிராணி வர மாதிரி தெரியல. இல்லை என்ன இருந்துச்சு? வந்துருச்சு மக்களே. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டு அடைச்சிருவோம். இப்போ நம்ம கிராணி வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். விளங்குனாடே உள்ளே போட்டிருக்காங்க. எதுக்குடா எதுவாச்சு இங்கே வெயிட் பண்ணுங்க, நல்ல பிளான் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து போயிட்டு நம்ம இங்கே உள்ளே போட்டுடலாம் மக்களே. ஓகே இப்போ கண்டிப்பாக நம்ம ஜஸ்ட்டு இல்லை ஓகே இந்த இப்போ இதுக்குள்ள வெப்பன் கீயா? வெப்பன் கீ. அது ஸ்க்ரூ டிரைவர் இருக்கலாம்.
ஸ்க்ரூ டிரைவர் ட்ரிக் பண்ணி எடுத்து ஓகே ஸ்க்ரூ டிரைவர் ட்ரிக் பண்ணி எடுத்துடலாம்டா. ஆனால் என்ன ட்ரிக் பண்ண வேணாம். ஐயோ வெயிட் பண்ணி இப்போ அதில் மாட்டிக்கினேன். இப்போ கிராணி காலியாக இருக்கணும்ல? இல்லை இன்னும் ஆகலாம். ஓகே ஒரு செகண்ட் நான் பயன்ட்டேன். சில நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்து சில நேரத்தில் அதை உடச்சிட்டு வெளியே வந்துன்னு நினைக்கிறேன். நீ ஆன் பண்ணிட்டல. வெப்பன் கீ வச்சு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து. ஓகே அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கொள்ள மேபி ஒரு நல்ல ஐட்டம் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டோரை நம்ம ஆக்சுவலாக மூவ் பண்ணும் போது கரெக்டான நேரத்தில் திறந்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளிச்சு மாதிரி ஆகும். டோருக்குள்ளே பூந்து நம்ம போயிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிச்சு. இது வேற உருண்டினே என்ன நடக்குதுங்க? ஓகே நம்ம வந்து இங்கே போய் இதை ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ள பேட்லாக் இருந்தால் மாசம் நம்ம ஓகே பரவாயில்ல டிக்கெட் என்னைக்கு சேஃப் கிடா. இது வந்து நம்ம இந்த இடத்துல போடணும். இங்கே என்ன இருக்கு? சீன் கட்டர் போடு. இம்பார்ட்டன்ட் வேற லெவல். சின் கட்டர் வச்சு இதையும் கட் பண்ண முடியும்ல? வேற லெவல். டோரை ஸ்கிப் பண்ண அப்புறமா கோடு வேணும். கோடு அப்புறமா என்னது கோடு கிடைச்ச அப்புறம் மாஸ்டர் கீ எடுத்து. ஓகே இதுக்குள்ளே வேற ஒன்றும் இல்லை. ஓகே அங்கே என்னமோ இருந்துச்சு. இல்லை அது எதுவுமே இல்லை. சரி இப்போ நான் போக வேண்டிய இடம் ஒன்று சீவோட தான் நினைக்கிறேன் மக்களே. புக் எடுத்துகிட்டு போய் ஏன் சொல்லி நான் இதில் போட்டு கிராணிலாம் செத்து போயிடுச்சு. வெயிட் பண்ணுறா ஒரு நிமிஷம். நம்ம இது பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைனா எங்கே கிராணி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஃப்ரெஞ்சு போடு. இது அப்படியே வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இந்த கிளவி வேறு வெளியே வர்றதுக்கு. சரி நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் ஓடி போயிடலாம். இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இதை ஓப்பன் பண்ணி டெடி இருக்கும். டெடி பக்கத்தில் ஒன்றுமே இல்லடா. இன்சாண்டில் இருக்குன்னு நினச்சா இல்லை. ஓகே நம்ம இப்போ அந்த விரன்ச் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தீல வந்து ஓடிடலாம். ஓகே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதாங்க. என்ன பண்ணலாம்? ரிமோட் கண்ட்ரோலே எடுத்துன்னு போயிடலாம் சேஃப்டிக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணடா. நான் காட்டுறேன். இது அங்கே அதுக்குள்ளே தான் இது இருக்குமா? அது பேர் என்ன? பெப்பர் ஸ்ப்ரே. ஓகே இங்கே வேறு எதுவுமே இல்லை. நல்லதுராடே. ஓகே கிராணி வந்துச்சுன்னா நமக்கு அவசியம் இல்லை. ஓகே இதை வச்சு அடிச்சு விட்றலாம். ஏண்டாது ஓகே இப்போ நம்ம அடுத்து என்னடா பண்ணோம்? ஓகே நம்ம சீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இதை நம்ம வந்து ஓகே ஃப்ரெஞ்சு நம்ம வந்து அங்கே தீல போட்டிருந்தோம்ல மக்களே. இதை வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு போய் கார் இன்ஜின் அந்த இதை எடுக்கலாம். மேலே கட் பண்ணிட்டோம். ஓகே நம்ம பேட்லாக் மட்டும் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்ல? பேட்லாக் கீ சாரி. ஓகே உள்ளே இருக்கட்டும். அப்புறமா கார் ரிப்பேர் ஆச்சுன்னா மறுபடியும் சரி பண்ணுறது. இந்த கார் ரிப்பேர் ஆகுமா? இதே ஓட்டக்காரரா? ஓகே இப்போ நம்ம மேலே போய் இப்போ அந்த கிளவி வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் இந்த இதை எடுத்துடலாம். சேஃப் கீ சாரி ஸ்பைடர் கீ. ஓகே ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு நீ அப்படி இறங்கியே போகலாம். என்னடா ஒர்க் ஆகல? நான் வந்து ஒரு ட்ரிக்கு பார்த்தேன்டா. அதில் வந்து தீல போகும்போது கரெக்டாக நம்ம அது வந்து கொடுத்தோன்னா வந்து நம்மளை தீல உளுந்து இந்த கட்சின்னு வரும்ல உழுகிற மாதிரி அது வந்து இல்லாமல் நம்மளை வந்து சேஃபாக இருக்க விட்டோம். சும்மா ட்ரிக்கு பார்த்தேன். ஓகே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். வெயிட் பண்ணுங்கள். 14 minutes ஆயிடுச்சா மக்களே? நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க மாட்டோம். ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே பேட்லாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹை சான்ஸ் இருக்குது மக்களே. ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா இருந்துச்சு? அந்த இதுக்குள்ளே போட்டு வந்துட்டோம். நம்ம போட்டுட்டோம். இங்கே இருக்கு. ஸ்குது டைவர். இப்போ கிராணி வருமா? வரும்.
பயமாவே இருக்கிறது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வந்துருச்சு கிராணி. ஏதாச்சும் பொய்யா கீழே போட்டோன்னா வந்துடும். பார்த்து கிராணி கண்ணு முன்னாடி அதுக்குள்ளே போனால் ஒன்றுமே அப்புறம் எப்படி ஆமாம் கிராணியில் ஒன்றும் பண்ண முடியாது. சீவரசிக்கை பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஓட்டைக்குள்ளெல்லாம் பூண்டு வந்துருக்கு. நின்றுருக்கு போயிட்டே கிடைக்கிறாரு. அப்போவே வந்துருக்கு. சீவருக்குள்ள எனக்கு கொஞ்சம் பயம். அதனால நான் சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்றேன். சூர்யா இப்போ வந்து ஆட போகிறான். பார்த்து போடா. ஓய் எப்படி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல? நான் அதுக்கு வந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மசாலா டேடா. ஐயோ இதெல்லாம் எவனுக்கு வேணும்? அதான் சரி பரவாயில்ல. பிளேயர்ஸ்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும். டேய் காலியாடாதா சரியா? ஐயா மூடு 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 மூடு. டேய் என்ன நம்பர் நம்ம பார்த்தோம் நாகோக்கா? டேய் வேணாம் எதுவும் பண்ணாத. மடித்தில போயிடலாம். வேணாம் வேணாம். ஏன் நம்ம பார்க்கவே இல்லை நம்பர். மக்கள் அப்படி நீங்கள் நம்பர் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேய் நம்ம சத்தியமாக நம்பர் பார்க்கலடா. இவன் நமக்கு தப்புடா. போய் ஏதாவது ஒரு லக்கில் ஓப்பன் பண்ணால் சரிதான். சரி 2 போட்டு பார்க்கலாமா? 2 போடலாமா? 1 போடலாமா? சரி 2ஆ 1ஆ சொல்கிறா. 1 வேணாம் பயமா இருக்கு எனக்கு. வேணாம் அடப்பாவி இப்படி ஆயிடுச்சேடா. சே ஆனால் எப்போவுமே ரொம்ப லக்கியாக இருந்தால் நமக்கு வந்து சம்டைம்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை? சரி ஓகே மக்களே வாங்க மறுபடியும் நம்ம இப்போ தான் பண்ணணும். இப்போ பாலக்கி நமக்கு எங்கெங்கே இடத்துலலாம் இருக்கும்? ஸ்பைட் இடத்துல கண்டிப்பாக இருக்காது. நம்ம பார்த்துருவோம். அந்த ஒரே இடம் தான் இருக்குதுலே பாலக்கி இருக்க இடம். வேறு இடத்துல ஓ கிராணி மன்னித்து விடு கிராணி என்னை. நீ ரொம்ப அழகான கிராணி. உலகத்திலே அழகான கிராணி. என்ன விட்டுடு. 10 வருஷம் பல்ல வளர்க்காத மாதிரி பல்ல வச்சுட்டு இருக்கு. அது அழகான கிராணி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அதை தள்ளி விட்றலாம். அந்த கன்றாவே இந்த பொம்மை இருக்குல்ல அதை வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டு நம்ம கீயை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுடலாம். ஓகே மாஸ் கிராணி வேகமாக வா. அந்த பொம்மை ரீஸ்பான் ஆட போகுது. அப்போ அந்த பொம்மையை வேற தட்டி விட்டுட்டே இருக்கும் அந்த கிராணி. வேகமா வா மாஸ். வேற லெவல். பொம்மை ஸ்பான் ஆடாத. அப்பா கிராணி உடச்சு விடு. எஸ் நமக்கு பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்துன்னு போய் எங்கே போகுது இது? ஓகே நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம பிளாங்க் எடுத்துன்னு போய் வேறு எங்கேயா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோயோ இந்த பொம்மை. எஸ் லெட்ஸ் கோ. பொம்மை வந்து இது அடிக்கல. என்னடா நின்றுட்டு இருக்க? அவ்வளோ கண்ணு பிடிச்சிருச்சோ. நம்ம இங்கே இருக்கோன்ட்டு வெயிட் பண்ணு. என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. இப்போ வந்து இதை வச்சுட்டு இதை திருப்பி என்ன பண்ணுறேன்? ஐயோ எப்படி நினச்சேன் வச்ச உடனே சவுண்டு கேட்குதுல்ல. அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன். என்னடா நடக்குதுங்க? என்னடா இது காமெடியா இருக்கு. என்ன गाइस இது குட்டி பொம்மைக்கு ரேம்ப் மாதிரி இருக்கு. எப்படியாவது போட்டே ஆகணும். அதை தெடி பொம்மைக்கு காரு அது ரேம்ப் மாதிரி இருக்கு. போடுறாடே. எஸ் உளுந்துரு ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணுற? ஓகே எவ்வளோ மாட்டீங்க மக்களே. மறுபடியும் போடலாம்.
சரி ஒரு ஐடியா இருக்குது, போடாமலே இருந்தால் கிராணி போயிடும்ல, அப்போ நம்ம வெளியே போயிடலாம், போடாமலே இருக்கலாம். இப்போ கிராணி வேறு நம்மளை பார்க்கல, சவுண்டு கேட்கல, அதனால நமக்கு தெரியுது. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படி ஓகே போயிடுச்சு. ஊய் எப்படிரா? எனக்கு என்ன தெரியும், பின்னாடி கூட கண்ணு வச்சுட்டு இருக்கு போல. ஆஹா என்ன இது ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கு? ஆகாயத்துல பறக்கிற மாதிரிலாம் ட்ராப் வச்சிருக்காங்க. அது போன ஐயோ இப்போ என்னால் வெளியே போக முடியாது. வெளியே போக முடியலடா. அப்பாடா மறைஞ்சிருச்சு. டிராவல் மறைஞ்சிருமா? ஓகே கேசோலின் கேஸ் இருக்கு. கார் ஸ்கிப் பண்ணிடலாமா? பேசாம எல்லாமே கிடைச்சிச்சுல, எல்லாமே கிடைச்சிச்சு. கார் ஸ்கிப் பண்ணிடலாம், எல்லாமே கிடைச்சிருச்சுல. ஹாய் என்னடா எல்லாமே கிடைச்சிருச்சுல கார் ஸ்கிப்புக்கு? கிடைச்சிச்சு. பேட்லாக்கி பேட்லாக்கியா? இந்த கிராணி வேறு அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம பார்த்தோம்னா இங்கே குச்சிடலாம். 22 மினிட்ஸ் எடுத்ததுக்குள்ள 21 மினிட்ஸ் சரி. இன்னும் பேட்லாக்கி கிடச்சிச்சுன்னா ஜாலியாக இருக்கலாம். கார் எஸ்கேப் பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன்? டேய் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டுருக்கோம். இன்னும் ஒரு பேட்லாக்கி மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம் மக்களே எப்படியாவது. சரி போட்டுக்கலாம், அப்புறம் அவ்வளோதான். ஓகே இப்போ அந்த கிராணி தீல வரும், நம்ம முடிச்சு விட்றலாம் கிராணியை. ஸோ இந்த பேட்லாக்கி எங்கே தான் மக்களே இருக்கும்? வெயிட் பண்ண பிளேவுஸ் இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நம்ம கிட்ட 2 காகுவியும் கிடைச்சிருச்சு. இல்ல 1 தாண்டா கிடைச்சிச்சு. 2 கிடைச்சிருச்சு. 1 தாண்டா கிடைச்சிச்சு. 2 கிடைச்சிருச்சு. ஷவா சரி இப்போ என்ன பண்றதுனா அப்புறமா சீவர இடத்துல ஒன்னு கிடைச்சிருச்சு. ஏய் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. டேய் ரஸ்தி பாடலாக்கிடா. ஏய் இங்கே ஒன்றுமே இல்லை. சரி இதுக்கு இங்கே என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா இங்கேயும் எதுவுமே இல்லை. ஸோ வாங்க தீல போய் பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துக்கு நான் மறந்துட்டேன்டா. இதுதான் ஒன்லி வழி. ஓகே இல்லை சான்ஸே இல்லை நம்ம கிடைக்கிறது. ஓகே இப்போ நம்ம எந்த இடத்துக்கு தான் போகிறது? எங்கேயுமே கிடைக்காது போல இந்த பேட்லாக்கி, பைத்தியக்கார பேட்லாக்கி. ஆமாம் மென்டல் மாதிரி பண்ணுது. சரி மக்கள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பைட் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் மக்களே. அதான் நமக்கு இருக்கிறது ஒரே வழி. ஆமாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அங்கே எதுவுமே இல்லைல்ல. அங்கே தான் பேர்ட் ஷீட் கிடச்சிச்சு. அங்கே கடையிலடா டே. சீவரு ஏய் நம்பர் 2 போட்டு பார்ப்போமா? போட்டு பார்த்துமா? இந்த நீ ஆடுறா பயமா இருக்கு. ஓ வெயிட் பண்ணு. பாரு வருதா இல்லை. ஓகே நாம கிடச்சிச்சு. கைஸ் நாங்கள் வந்து பேட்லாக்கி வந்து எல்லா இடத்தையும் தேடிட்டோம் மக்களே. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த காக்கா கிட்ட இருக்க இடத்துல இப்போ தான் பார்க்க போகிறோம் கடைசியாக. அங்கேயும் கிடைக்கலன்னா வர வாய்ப்பே இல்லை. காக்காத்தில் தான் பார்த்துட்டோங்க. ரஸ்தி பேட்லாக்கி இல்லை காக்கா கிட்ட வந்து ஹேமர் வச்சு ஒடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு டோரில் இருக்க அப்படியே அதை உடச்சிட்டு போயிரு. டோரில் இருக்கிறத அப்படியே உடச்சிட்டு போயிரு. ஓகே வச்சுட்டேன்.
சரி ஓகே கூட நான் இப்போ நான் ஆடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே இதோ இந்த கட்டை தான், இதை வந்து ஒருத்தனா உடைக்கணும். மக்களே உடன் ஸ்டிக் மக்களே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து padlock key வந்து எடுக்கிறதுக்கு நம்ம முடியல, அதனால் நம்ம வந்து சீவர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா எல்லாமே கிடச்சிருச்சு சீவருக்கு, அதனால தான். ஸோ முதல்ல வந்து உடன் ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம கிராணியை வந்து கொண்டுலாம் மக்களே, நம்ம கிராஸ் போர்டுக்கு. ஓகே, அதை வந்து போட்டு போயிடலாம். கிராணிக்கு நம்ம பாய் சொல்லிட்டு போயிடுவோம். வேகமாக எடுக்கணும். இப்போ வர நம்ம வந்து அங்கே போட்டுட்டோம்ல. ஜஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம கிராணி இப்போ தான் சுட்டாச்சு. ஸோ அந்த உடன் ஸ்டிக் வந்து தீல போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து போர்டு சைடு போட்டு ரஸ்டி padlock எடுக்கணும் மக்களே. நம்ம மேலே வந்து இது அங்கே அந்த கேட் உடச்சிட்டு வரணும்ல, அந்த இடத்துல இருந்துச்சு மக்களே. ஸோ வாங்க இப்போ கடன்னு நம்ம பார்த்தோன்னா வேகமாக நம்ம போய் இந்த பேர்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். பேர்ட் சைடு டக்குன்னு போயிருக்கணும், கீழே போட்டு டக்கு டக்குன்னு போகணும். இதுல கீழே போயிட வேண்டியதான். இந்த பிளான்க்கு இன்னும் அங்கேயே தான் இருக்கு. மாட்டிக்கிச்சு, இது வேற ஒரு கிழிச்சு. காய்ஸ் இப்போ நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். பேர்ட் சைடு போய் பேர்டு அதுக்கு சீவர் எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து பேர்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்குல்ல, பேர்டு கிட்ட தானே ரஸ்டி padlock இருந்துச்சு. பேர்டு கிட்ட ரஸ்டி padlock இருந்துச்சு. ஹே ஹே டேய் அப்பா, டேய் இன்னும் கருமம் பிடிச்சிக்கிறாரு எப்பா, கொடுமைப்படுத்துறாங்கடா போட்டு. காக்கா வேற மண்ணங்கடி காக்கா, சுட்டு தள்ளினா செத்துரும் வந்து ஓவரா பண்ணுது. அதுக்கு இது ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டி padlock வந்து எடுத்துட்டோம். முன்னாடி காட்டினா கூட கொடுக்காது. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம்ல மக்களே, எல்லாமே கிடச்சிச்சு. போய் சீவர் எஸ்கேப் தான். ஓகே லெட்ஸ் கோ சீவர் எஸ்கேப். ஹார்டஸ்ட் எஸ்கேப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும். நான் விளையாட போகிறேன். ஃபீல் இருந்ததுன்னா நானே ஆடுறேன். ரொம்ப தைரியமாக இருக்கும், தைரியமாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஆடுறேன். என்ன நடக்குதுங்க? நம்ம எல்லாம் நண்பர்கள், நம்ம வந்தாதான் எழுதணும். அந்த சைடு ஓகே, இதை வந்து நம்ம கீழே போட்டுட்டு நம்ம உடன் ஸ்டிக் வந்து கையில் எடுத்துட்டு போயிடலாம். உளுந்து தொலைய மாட்டேங்குச்சு. அப்பாடா ஓடு. உடன் ஸ்டிக் எடுத்துட்டு ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுடலாம். எல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் போட போகிறாங்களோ, அதான் எல்லாத்தையும் அழைக்கா தூக்கிட்டு போயிருக்கீங்க. உடன் ஸ்டிக் எங்கே போகணும், அங்கெல்லாம் போய் போய் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைடர் கிரானி எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்தாகணும். ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பைடர் கிரானி வந்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம எப்போயோ வந்து இன்ஜினை வந்து வர வச்சுட்டோம். இப்போ இவன் வந்து அந்த பக்கம் போயிட்டா, நான் ரெக்கார்டிங் பண்ண மறந்துட்டேன். என்னது ரஸ்டி padlock நம்ம வந்து எடுத்துன்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். ஸோ இவன் இன்னும் இங்கே தான் இருக்கா. நம்ம போன உடனே நம்ம போய் போட்டுடலாம் அதை. ஓகே ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு நம்ம இதை இங்கே போட்டுட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடலாம். ஸோ ஓகே போ 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 போ
யூ கேன் டூ திஸ் யூ கேன் டூ திஸ் யூ கேன் டூ திஸ் யூ கேன் டூ திஸ். எட்ரா டே பார்த்துட்டுருக்கான். ஸோ ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வந்து இப்படி வந்து இங்கே வந்து ஸோ ஓகே. ஐயோ அது வேறு கண்டாகி கொடுத்தது. ஓகே ரஸ்டி பர்லாக்கி எடுத்துரு போடுறு செயின் கட்டுரு. கைஸ் லெட்ஸ் கோ. நம்ம பண்ண போகிறோம் இந்த எஸ்கேப்பை. லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தோம். இப்போ கடைசியாக சீவர் எஸ்கேப். லெட்ஸ் கோ. பாருங்க எனக்கு ஒரு ஒளி தெரியுது, சூரிய ஒளி தெரியுது. ஓகே வாங்க போகலாம். எஸ் லெட்ஸ் கோ. கிராணி ஈஸி மோட் நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ. எப்படி இங்க வந்துச்சு போ? அதான் எனக்கும் தெரியல. எஸ் பார்க்குது பாருங்க. ஓகே ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் ஹார்ட் மோட், எக்ஸ்ட்ரீம் மோட், இம்பாசிபிள் மோட்லாம் நான் போடுறேன், மாடும் கூட நான் போடுறேன். ஆனால் பண்ண வேண்டியது ஒன்று சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் எல்லாமே பண்ணுறேன். அது ஓகே பாய் மக்களே.